டினிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காதில் நீர் வடிதல் அப்படின்னு பேரு. இது சிறந்தது. இப்போ இந்த முத்திரைகளினுடைய வேறு பலன்கள் என்ன அப்படின்னா, தைராய்டு தைமஸ் அப்படிங்கக்கூடிய உள்ளே நாணமில்லா சுரப்பிகளை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பது இந்த முத்திரை. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி, திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயிர்த்து உணர்வார்கள். ஆகாய முத்திரைக்கு நம்ம போறோம். சரியா குழந்தைங்களா? இந்த ஆகாய முத்திரை இந்த பாருங்க. இந்த ஆகாய முத்திரை நீங்க எப்படி வைக்கணும்? இந்த விரல் ஒரு ரவுண்டா இருக்கணும் குழந்தைங்களா. எல்லா முத்திரைக்குமே அப்படிதான் ஒரு வட்ட வடிவ அமைப்பு ஏற்படுத்தணும். அது நெளிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படி மாதிரி இருந்ததுன்னா அந்த முத்திரை அது வச்சதுல பிரயோஜனம் இல்லை. அந்த நுனிய ஃபெதர் இப்படி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆகாய முத்திரை எதற்கு பயன்படுது அப்படின்னா, இப்ப ஹாலுசினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட போய் கேட்டா தனக்கு அருள்வாக்கு சொல்ல தெரியும் அப்படிங்கிற மாதிரியும், பேரண்ட நாயகன் எனக்கு இதை சொன்னா அதை சொன்னா, எனக்கு அம்பாள் இதை சொன்னா, எனக்கு சாமி வரும் அப்படிங்க. நான் யாரையும் குறை சொல்லல குழந்தைங்களா. மனச்சிதைவு ஏற்பட்டவர்களுடைய நிலையை பற்றி நான் சொல்றேன். இது குறையல்ல, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது என்னது? இது ஆகாய முத்திரை அப்படிங்கிறது. ஆகாய முத்திரைங்கக்கூடியது நடுவிரல் பெருவிரலோடு தொடர்பு உடையது. ஏனைய விரல்கள் நீண்டு மாறி இருக்கணும். அந்த விரல் வைக்கும் போது இந்த வட்ட வடிவத்தில் இருக்கணும். ஏனைய விரல்கள் நீண்டு இருக்கணும். இது தொடக்கி உள்ளாரையே வச்சுக்கணும். வழக்கம் போல முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கணும். இந்த முத்திரைகளால என்ன பயன்? டினிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காதில் நீர் வடிதல் அப்படின்னு பேரு. இது சிறந்தது. இப்போ இந்த முத்திரைகளினுடைய வேறு பலன்கள் என்ன அப்படின்னா, தைராய்டு தைமஸ் அப்படிங்கக்கூடிய உள்ளே நாணமில்லா சுரப்பிகளை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பது இந்த முத்திரை. சில பேருக்கு தைராய்டு பிரச்சனை அதிகமா இருந்து அவங்களுக்கு பீரியட் எல்லாம் ரொம்ப கட்டியா போகும் அப்படிம்பாங்க. கண்டினியூஸா 2 மாதம் 3 மாதம் பீரியட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில பேரு அப்படி கட்டியா போகாட்டி கூட 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு பீரியட் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவைகள் எல்லாவற்றிற்குமான முத்திரை இது. இது ரொம்ப நேரம் செய்யக்கூடாது குழந்தைங்கன்னா. இது சூன்யத்திற்கு உங்களை இட்டு சென்றால் இது என்ன முத்திரை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த இது மகாபாரத யுத்தத்துல பிரம்மாஸ்திரத்தை விட தெரியும் இவனுக்கு, அஸ்வத்தாமாவுக்கு பெற தெரியாது. யுத்த பிரம்மாஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள தெரியாது. விடவும் தெரியும், பெற்றுக்கொள்ளவும் தெரியும் அர்ஜுனனுக்கு. இப்போ பிரம்மாஸ்திரத்தை விட தெரிஞ்சு பெற்றுக்கொள்ள தெரியலன்னு வச்சுக்கோங்க. அதனால பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி இந்த முத்திரனுடைய சூக்குமத்தை முழுமையாக உணரவில்லை என்றால், நீங்க சூனிய ஸ்டேஜுக்குள்ள ஒரு நேரம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அறியாம ஏதோ ஒரு மயக்க நிலையில் யாரை பார்த்தானாலும் உங்களுக்கு புதிய அறிவர்கள் மாதிரிதான் இருக்கும். அவங்க கூட பரிச்சயமான மாதிரி இருக்காது. நீங்க என்ன பேசுறதுன்னு தெரியாது. பேசவும் மாட்டிருக்க, ஏதோ ஒரு மௌனத்தில் அப்படி இருப்பீங்க. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒன்னே இறைவனை உணரணும், அப்படி இல்லைன்னா உலகியல்ல இருக்கணும். இல்லாட்டி நம்ம அந்த தேன்பாட்டிலுக்குள்ள இருக்கணும். உலகியல்ல இருந்துட்டு இறைவனையும் உணர்ந்துக்கிட்டு தேன்பாட்டில் ஓரத்துல தேனி நக்கி நக்கி சாப்பிட்டா மாதிரி அங்கேயும் போய் எங்கேயும் போய் கடைசி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி நான் இறைவனை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற நிலைக்கு அது கூட்டிட்டு போனோம். அது ஒண்ணுமே இல்லாம தேன்பாட்டிலுக்குள்ளேயும் விட தெரியாம, தேன்பாட்டில விட்டு வெளியவும் வர தெரியாம ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போயிடுறதா அந்த சுத்த சூனியம் அப்படிங்கக்கூடிய நிலை. அங்க போயிருங்க அவங்க குழந்தைங்களா. அப்புறம் பீரியடு நேரத்துல நிறைய பெண்களுக்கு மன உணர்வு தடுமாறி போகுது. அத இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் 15 நாட்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச்ல இருப்பாங்க. அடுத்த 15 நாளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொன்னாலும் சண்டைதான், வீட்டுக்குள்ள சண்டைதான், வெளியாட்கிட்ட சண்டைதான், புரிதல் இல்லாத ஒரு கத்தல். இது எல்லாத்துக்கும் ஆன ஒரு முத்திரை இந்த ஆகாய முத்திரை.